நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலமாய் எனக்கு 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 என்று ஜெபிப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு நாம் யாருக்காகவும் ஜெபிக்கணும் தெரியுமா? மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பிதாவாகிய தேவன் ஆச்சரியப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். தமிழ்ல விண்ணப்பம், இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்செஷன். பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியமா? பரிந்து பேசுவதற்கு ஒருத்தம் கூட இல்லையே. ஆச்சரியம். பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஆச்சரியம். 100க்கு அதிபதியை பார்த்த பிற்பாடு தம் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கணும் ஆச்சரியப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒருத்தம் கூட இல்லையாப்பா. எதுக்காக? பரிந்து பேசுவதற்கு, மற்றவர்களாக ஜெபிப்பதற்கு ஒருத்தம் இல்ல. இதை பார்த்த பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் இந்த பூமியில வந்து எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே எனக்காய் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் என்ன ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிசினஸ் ஆசீர்வதியும், என் நாய்க்குட்டி ஆசீர்வதியும், பூனைக்குட்டி ஆசீர்வதியும் சுயநலமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கொஞ்சம் நிறுத்தி நாம் யாருக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்.